சார் இருந்தாங்க ஒரு லெட்டர் வந்திருக்கு. கண்ணே தினேஷா இங்க வாப்பா. ஏன்ப்பா என்னாச்சு? உட்கார்றா. ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, என்னன்னு தெரியல, என்னன்னு பத்தி சொல்லுந்தா. நேரத்துக்கு போன் அடிக்கிறான். இப்ப என்னன்னு பார்த்து படிச்சுட்டுறா. போன் வருது, பேசிட்டு வரேன். டேய் மச்சான், உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிக்கிற மாதிரிடா, கொஞ்சம் அது என்னன்னு படிச்சு சொல்றா. நான் படிச்சு சொல்லலைன்னா எங்கள் அப்பா என்ன பரலோகமே அனுப்பிச்சிருவோம்டா சொல்றா. பார்த்து எமர்ஜென்சிடா. மச்சான் அதுல என்னமோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு போட்டிருக்கு. மச்சான் யார் கால் பண்றாடா? சொல்லிட்டு போடா. டேய் டேய் டேய். ஐயோ இவன் வேற காலை வாரி விட்டானே. என்னப்பா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்பா. என்ன போட்டுது அது? இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல இருந்து லோனு வேணுமான்னு கேக்குறாங்கப்பா. லோனா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ஏய் இந்த வண்டி தான்டா, இந்த வண்டி தூக்கி போய் சீஸ் பண்ணி கம்பெனில விடுறா. ஏய் யாரா வண்டி மேல கை வைக்கிட்ட? ஏய் யாரா நீ? ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல வரோம், நீ லோன் வாங்க கட்டல, அதான் வண்டியை சீஸ் பண்ணிட்டான், ஏதாவது கம்பெனில வந்து பாத்துக்க. ஏய் வண்டி ஏறா. நான் டியூ கட்டலனா நீ வண்டி எடுத்துருவே. நீ என்ன பண்ண? நான் டியூ கட்டலனா டியூ கட்டணும் ஃபர்ஸ்ட் நீ எனக்கு லெட்டர் அனுப்பணும். லெட்டர் அனுப்புனியா நீ? எனக்கு ரூல்ஸ் தெரியாது நினைக்கிற நீ? உனக்கு லெட்டர் அனுப்பிச்சு 10 நாள் ஆச்சு, நீ எந்த ரிப்ளையும் பண்ணல, அதால தான் வண்டியை சீஸ் பண்றோம். லெட்டர் அனுப்பி 10 நாள் ஆகுதா? ஒரு நிமிஷம், இந்த லெட்டர்னு பாருங்க. எனக்கு ஏதோ லோன் கேட்டு வந்ததா சொன்னான் என் பையன். அதே லோனா? கத்தம். வண்டி சீஸ் பண்ண போறேன்னு தெளிவா லெட்டர் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். உனக்கு படி தெரியுமா தெரியாதயா? அந்த புடி. தினேஷா இது என்ன போட்டுருக்குன்னு சொன்னா நீங்க? இதா அதான் நீங்க சொன்னேன், இந்த லோனு கேக்குறாங்கன்னு. வண்டி சீஸ் பண்ண அனுப்பிடுவாங்க. பாய் பாய், டாடா, குட் பாய்.